அதாவது சைலண்டாலே அரபியில் சொல்லுவாங்க, சனம்னு சொல்லுவாங்க. அதை அவன் என்ன செய்யறான், எப்போ பார்த்தாலும் அவர் சொல்ற அந்த ஆள் என்ன செய்யறாரு, சனம் சனம் சனம்னு சொல்லிக்கிட்டே திரிகிறது. எந்த விதத்துலையும் நம்மளுக்கு ஈமான் வந்துடக்கூடாது, அடுத்தவங்கள மாதிரி நம்ம களிமா சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இதில் சனம் சனம்னு சொல்லிக்கிட்டே இருக்கையில் ஒரு நாள் தூக்க அசதியில் சனம்னு சொன்ன அந்த மனிதனுடைய நாவில் சமதுன்னு வந்துருச்சு. சமதுன்னா யார் பேருமா? அல்லாவுடைய திருநாமம் சமதுன்னு வந்துருச்சு. வந்ததுக்கு அல்லாஹ் என்னுடைய அடியானே என்னன்னு கேட்டானா. அல்லாஹ் கேட்டானா என்னுடைய அடியானே லப்பைக்குண்டானா. இப்போ மலக்குமார்கள் கேட்டாங்களாம், யா அல்லாஹ் இவன் இவ்வளவு காலமும் உன்னை ஒரு நாள் கூட சொன்னதில்லை, அவனுக்கு போய் நீ என்னன்னு கேட்குறிய அவன் கூப்பிட்ட குரலுக்கு அப்படின்னு மலக்குமார்கள் கேட்டதுக்கு ரப்புல் ஆலமீன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவன் மறந்த நிலையில கூட என்னைய கூப்பிட்டுட்டான். நீங்க சொல்றீங்க மறந்த நிலையில தானே அவன் கூப்பிட்டான். ஆனா அவன் இவ்வளவு நாள கூப்பிட்ட சில அவன்கிட்ட என்னன்னு கேட்கல. இப்ப அதுக்கு எனக்கு வித்தியாசம் தெரிய வேணாமா அவனுக்கு? நான் அதனால என்னன்னு கேட்டேன்டானா. சுபஹானல்லாஹ். அப்போ ஒரு நெருப்பு வணங்கிக்கு, ஒரு சிலையை வணங்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பதில் கொடுக்கும் போது, நம்ம பிறந்ததுல இருந்து அல்லாஹ்வுடைய இருவையில ஈமான்ங்கிற ஒரு ஜோதி நம்மளுடைய உள்ளத்துல வந்ததுல இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்ன அந்த திருநாமத்துக்கு, அதை சொல்லக்கூடிய அந்த கலிமாவுக்கு மொழியக்கூடிய நாவை என்னன்னு கேட்காம போயிடுவானா? ரப்புல் ஆலமீன் யா ஹன்னான் யா மன்னான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்துக்காக நரகத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நரகவாசிகளுக்கு விடுதலை கொடுக்குறான்.